சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன். வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஸோ இப்போ இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சந்தானம் அவர்களின் அடுத்த டிடி ஃப்ரான்ச்சைஸோட ஒரு படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். ஸோ இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு பேய் படம் அப்படின்ற ஒரு ஃபீலே வந்து எனக்கு ட்ரெய்லர் கொடுக்கல. இது வந்து இவர் எடுத்த இந்த டிடி ஃப்ரான்ச்சைஸியை ஸ்பூஃப் பண்ண ஒரு படமாக தான் எனக்கு இந்த படம் ட்ரெய்லர் எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ அதுலேயும் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஜிவிஎம் ஒரு பக்கம், செல்வராகவன் ஒரு பக்கம், நிழல்கள் ரவி, கஸ்தூரி, யாஷிகா ஆனந்த், மாதிரி எக்கச்சக்க பேர் இருந்தாங்க. ஸோ படம் என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க போகுது, ஒரு டிடி ரிட்டர்ன்ஸ் மாதிரி இருக்குமா இல்லை திலீப் குட் மாதிரி இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணோட தான் உள்ளே போனேன். ஸோ இந்த படம் என்ன மாதிரி எனக்கு பிடிச்சிருந்தது, என்ன இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இது எனக்கு ஒர்க் ஆகலை, அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் திங், எனக்கு இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள மூவி ரிவ்யூவர்ஸ் படங்களை வந்துட்டு விமர்சிக்கிறது எவ்வளோ மோசமான முறையில் இருக்குது, அந்த விமர்சனங்களால படங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு கான்செப்டில் அதை வந்து ஒரு படம் சினிமானா எல்லாமா இருந்த ஒரு கட்டத்தில் ஒருத்தன் வந்து அந்த மாதிரி தப்பாக விமர்சனம் பண்ணுறவங்களை வந்து கொலை பண்ணுற ஒரு கொலகாரனாக இருக்கான் பாஸ்டில். ஸோ அவன் வந்துட்டு அவனை எல்லாரும் சேர்ந்து கொண்டதுக்கப்புறம் அவன் ஒரு பேயா ஒரு தியேட்டருக்கு வந்து ஒரு ஷோ வச்சு இந்த மாதிரி இந்த காலத்தில் படத்தை தப்பாக சொல்கிறவங்களாம் கூப்பிட்டு வச்சு அவன் குடும்பத்தையும் அவனையும் கொள்றான். இதுதான் கான்செப்ட். ஸோ அந்த ட்ராப்ல வந்து ஒரு சினிமாவுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க வந்த சந்தானம் வந்து அவர் குடும்பத்தோடு சேர்ந்து அந்த படத்துக்குள்ளே அவர் மாட்டிக்கிறாரு. ஸோ அந்த படத்தை விட்டு வெளில வரணும்னா அந்த படத்தை முடிகிற வரைக்கும் அவங்க உயிரோட இருக்கணும், அப்படின்னா தான் அவர் வெளில வர முடியும். இதுதான். ஸோ அப்படி உள்ள போய் மாட்டிக்கிறவர் வெளில வந்தாரா இல்லையான்றதான் அந்த கதை சுருக்கம். ஸோ இதை வந்துட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் படம், ஒரு பேய் படம் அப்படின்றது தான் அந்த படத்துக்குள்ள இருக்கிற படம் கான்செப்ட்ல. இவங்க படங்கள் பேய் படங்கள் என்னெல்லாம் ஸ்பூஃப் பண்ணுவாங்களோ, பிஜிஎம்மா இருக்கட்டும், ஆந்தையா இருக்கட்டும், அந்த ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அந்த டார்க்னஸ், இது எல்லாத்தையுமே ஒரு பங்கம் பண்ணி அதை வந்துட்டு எப்படி அதை முடிச்சுட்டு நம்மளுக்கு அந்த பேய் படம் ஃபீலிங் கொடுத்து காமெடி ஃபீலிங் கொடுத்து படத்தை முடிக்கிறாங்கன்றது தான். எனக்கு இந்த படத்துல என்ன பிடிச்சிருந்ததுன்னா, எப்பவுமே வந்துட்டு டிடி அப்படின்ற போது டிடியோட ஃப்ரான்ச்சைஸ் எல்லாமே வந்து பேயோட அந்த விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். இந்த கோஸ்ட் விஷயம், காமெடின்றது அந்த படத்தோட படமாக வரும், பட் பேய்ன்றது அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த பேய் படத்துக்கான ஃபீலையுமே கம்மி பண்ணி ஒரு த்ரில்லர் படம், அதுக்குள்ள ஒரு புது கான்செப்ட், அதாவது பேய் வந்து இந்த படத்தை பார்க்குற ஒரு ஃபீலை கொடுத்துட்டு அதுக்குள்ள ஸ்க்ரீன்குள்ள நடக்கிற இந்த காமெடியான விஷயங்கள், இந்த த்ரில்லர் சஸ்பென்ஸான விஷயங்களை கொண்டு போயிருக்காங்க. அதை ஒரு வேற விதமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒரு இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நிறைய இடத்துல நம்மளுக்கு சிரிக்க வச்சிருக்கு. முதல் ஒரு 20-25 நிமிஷம் நம்ம கடந்து, அதாவது சந்தானமும் மொட்ட ராஜேந்திரனும் ஸ்க்ரீன்குள்ள போனதுக்கு அப்புறம், அவன் குடும்பம்லாம் ட்ராப் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாக தான் இந்த காமெடின்ற ஒரு போர்ஷன் வந்து அதிகமாக நம்மளுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அது வரைக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் டயர்டா, என்னடா இது எதை நோக்கிடா போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த டயலாக்லாம் வந்து ஒரு இடத்துல கடுப்பாவே இருந்தது. பட் அந்த தியேட்டர் அந்த ஸ்ட்ராப்புக்குள்ள மாற்றதுக்கு அப்புறம் ஓகே, படம் வந்து ஓரளவுக்கு நம்மளை சிரிக்க வைக்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த படம் ஃபுல்லாக அப்படியே அந்த ட்ராவல் பண்ணுற அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப புதுசாக இல்லைனாலும் ஓகேவா இருந்தது. அது எனக்கு பிடிச்சிருந்தது. நான் இந்த படத்தோட ஆக்டிங், முதல்ல சந்தானம் வந்துட்டு இந்த வரைக்கும் அந்த டிடி ஃப்ரான்ச்சைஸ்ல வந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த பாரிஸ் ஜெயராஜ், A1, இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு லோக்கல் கையா ஒரு ரேப்பர் ரிவ்யூவராக தான் வராரு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடிச்சிருக்காரு. ஸோ ஆனால் அதுக்குன்னு ஆகுனா ப்ரோன்னு நம்ம காதுக்குள்ள படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது மட்டும் தான் காதில் விழுந்துன்னே இருக்கு. அந்த அளவுக்கு ப்ரோன்னு யூஸ் பண்ணியிருக்காரு. பட் கேரக்டர் வைஸ் பார்க்குறப்போ நல்லா தான் நடிச்சிருக்காரு. பெரிய மாஸ் ஹீரோ மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நார்மல் ரிவ்யூவர், ஒரு பேய்கிட்டையும் மற்றவங்கிட்டையும் அப்படி அடி வாங்குவாரு, திருப்பி அடிப்பாரு, அந்த ரேஞ்ச் தான். ஸோ ஒரு நார்மலாக அந்த கேரக்டருக்குள்ளேயே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து மொட்ட ராஜேந்திரன், நிழல்கள் ரவி, இவங்க 2 பேரோட காம்பினேஷனோட வர காட்சி எல்லாமே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு சில இடங்கள் நம்மளை சிரிக்க வைக்கலனாலும் கண்டிப்பாக குட்டி பசங்களெல்லாம் கண்டிப்பாக சிரிக்க வைக்கும். அதுலேயும் வந்துட்டு ஓரளவுக்கு சக்ஸஸாக ஆயிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. அதை தாண்டி நம்ம ஜிவிஎம் வர இடங்கள்ல ஜிவிஎம் ராகவனா வராரு, நல்லாவே நடிச்சிருக்காரு. இந்த பக்கம் ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கம் நம்ம செல்வராகவன் ஒரு கோபமான ஒரு படம், சினிமா மேல பைத்தியமா இருக்கிற ஒரு பேய், அதுவுமே அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. பார்க்கலாம், இப்படி பார்க்குறப்பதான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ அதை தாண்டி இந்த படத்துல அவங்க யூஸ்வலா வர நம்ம மாறன் வராரு, கிங்ஸ்லி வராங்க. இவங்களோட ஆக்டிங், இவங்களோட காமெடி இதெல்லாமே ஒர்க் ஆயிருக்கு. சும்மா படம் முழுக்க நம்ம சிரிக்க வைக்குதான்னு கேட்டா இல்லை, பட் அங்கங்க நம்மள நல்லாவே ஓரளவுக்கு சிரிக்க வச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே ரேட்டிங், ஆக்டிங்னா ஓகேவா தான் இருக்கு. பாடல்கள் பெருசா இல்லை, பிஜிஎம்மும் ஓகே தான். நார்மலா இந்த பேய் படத்தை ஷூட் பண்ணணுன்றதுனால உண்மையிலேயே அந்த பிஜிஎம்லாம் வரும்போது கூட நம்மளுக்கு பெருசா பயம் இல்லை. ஆனா அந்த பிஜிஎம்லாம் ஓகேவா இருந்தது. ஸோ மற்றபடி இந்த ஆர்ட் ஒர்க்கு, இந்த கேமரா ஓகே தான். பட் இதை தாண்டி எப்பவுமே டிடி அப்படின்னா திலீப் துட்டா இருக்கட்டும், திலீப் துட்டு 2 இருக்கட்டும், இந்த டிடி ரிட்டர்ன்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கான ஒரு மேஜர் ஃப்ளேவர் ஒன்று இருக்கும். அந்த படம் வந்துட்டு நம்மளை பயமுறுத்தவும் செய்யும், அதே நேரத்தில் நம்ம சிரிக்க வைக்கவும் செய்யும். இந்த படத்துல அது பெரிய மிஸ்ன்னு நினைக்கிறேன். அதாவது இதுல வயசு வித்தியாசம் எல்லாருமே பயமுறுத்தும், எல்லாருமே சிரிக்க வச்சிருக்கோம்.
பட் இந்த படம் அது பெருசாக மிஸ் பண்ணியிருக்கோம்னு தோணுது. ஏன்னா நம்மளுக்கு படம் முழுக்க பெருசாக சிரிக்க வைக்கல, அங்கங்கே ஓகேவா இருக்கு. அதே மாதிரி பேய்ன்ற அந்த கான்செப்ட், அந்த பயம் எங்கேயுமே இல்லை, பெருசாக சுத்தமாக இல்லை. ஓகே, காமெடின்றது அங்கங்கே எனக்கு ஒர்த் ஆயிருக்கு. மற்றபடி இந்த டிடிக்கான அந்த ஒரு பேரை வந்து இந்த படம் நார்மலாக இருந்ததை விட இப்போ மொத்தமாக காலி பண்ணிருச்சோன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா திலீப் துட்டு 1க்கு அப்புறம் திலீப் துட்டு 2 ஓகேவா இருந்தது, அது திருப்பி கொண்டு வந்தது டிடி ரிட்டர்ன்ஸ் தான். அதையும் வந்துட்டு படம் முழுக்க தியேட்டரில் அந்த எஃபெக்ட்ல பார்க்குறப்ப நம்மளுக்கு நல்லாவே அது ஒர்க் ஆச்சு. பட் இந்த படம் அது பெருசாக நம்மளுக்கு ஜஸ்டிஃபை பண்ணலையும் தான் தோணுது. ஒரு கட்டத்துக்கு மேலே செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு படமே 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான், ஆனால் ரொம்ப நேரம் படம் ஓடுற ஃபீல் தான் கொடுத்துது. ஸோ அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம், இன்னுமே அந்த பயமுறுத்துறத இப்படியே வச்சிருக்கலாம். ஒரு சில இடங்கள் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தாலும் அது படத்துக்குள்ளே படம் பார்க்குற ஒரு ஃபீலாக இருக்கட்டும். பேய் எப்பவுமே வந்து அவங்க கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கும். ஒரு பேயை உட்காந்துட்டு படம் பார்க்குற அந்த ஃபீல் கொடுத்ததுலாம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருந்தாலும் அந்த கதையுமே வந்து நம்மளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க, எவ்வளோ தூரத்துக்கு பயமுறுத்துறாங்க, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அந்த ஃப்ளோவில் கட் பண்ணாமல் நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு சிரிக்க வைக்கிறாங்க நேச்சுரலாக. அது லாஸ்ட்டாக அது ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி உள்ளதெல்லாம் ஓகே தான். நான் தான் சொன்ன மாதிரி அங்கே இன்னும் இங்கே ஒன்றுமா நம்மளுக்கு சிரிக்க வைக்கிறாங்களே ஒழிய படம் முழுக்க நம்மளுக்கு பெருசாக இல்லை. ஒரு சில இடங்கள்ல சந்தானத்தோட டைலாக்ஸே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். அவர் சொல்ற அந்த ப்ரோ அதுக்கு மேலே இரிட்டேட் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஸோ டிடி ரிட்டர்ன்ஸ் அளவுக்கு இல்லை, தில்லுக்கு துட்டு அளவுக்கு பயமுறுத்தவும் இல்லை. தில்லுக்கு துட்டு 1 அளவுக்கு பயமுறுத்தவும் இல்லை, டிடி ரிட்டர்ன்ஸ் அளவுக்கு சிரிக்க வைக்கவும் இல்லை. ஸோ இது ஒரு நடுவில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி அவங்க படத்தை அவங்களே ஸ்கூப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. மேபி குழந்தைங்களுக்கு பிடிக்கலாம், அதுவுமே படம் முழுக்க சிரிப்பாங்களா பயப்படுவாங்களான்னா இல்லை, அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தான். ஸோ ஓவராலாக எனக்கு டிடி ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக மஜாவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் ஒரு 55 கொடுப்பேன், 10க்கு ஒரு 5.5 தான். அதுக்கு மேலே பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக டிடி ரிட்டர்ன்ஸ் இல்லை. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான். ஸோ அவ்வளோதான் மக்களே. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தோடு உங்களை சந்திக்கிறேன். இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல் அந்து போச்சு.